வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். மூன்றாவது பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். மூன்றாவது பகுதியின் இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதி. ஊழலுக்கு எதிரான செயற்பாடுகள் அல்லது ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றது. ஊழலை இல்லாதொழிப்போம் என்ற ஒரு வாக்குறுதியின் அடிப்படையில் தான் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கின்றது. அரசாங்கத்தின் அந்த வாக்குறுதிக்கு பலம் சேர்க்கும் வகையில் மக்களும் பெருமளவில் வாக்குகளை அளித்து இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதன்படி ஊழலை ஒழிப்பதற்கு அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. இதனை நாங்கள் இப்பொழுது ஞாபகப்படுத்துவதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. இன்று டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி, நேற்றைய தினம் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி சர்வதேச ஊழலுக்கு எதிரான தினம், ஊழலை இல்லாதொழிக்கும் ஒரு நாள், அதற்கான ஒரு தினமாக நேற்றைய தினம் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. ஆகவே இன்றைய தினம் இந்த ஊழல் சார்ந்த விடயங்கள் மனித வாழ்க்கையில் அல்லது அன்றாட நமது செயற்பாடுகளில் எந்தெந்த வகையில் ஊழல்கள் இடம்பெறலாம், அதனை எவ்வாறு தெரிந்து கொள்வது, அதனை எவ்வாறு தவிர்ப்பது, இது தொடர்பான விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்காகவும் அறிந்து கொள்வதற்காகவும் தெளிவை பெற்றுக்கொள்வதற்காகவும் இன்றைய தினம் விசேட அதிதி ஒருவரை கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனத்தின் நிகழ்ச்சி முகாமையாளர் பிரியதர்சினி போல்ராஜ் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். இப்பொழுது உங்களை அறிமுகப்படுத்தும் பொழுது டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனம் என்று சொல்லியிருந்தோம். இந்த நிறுவனம் இலங்கையில் செயல்படும் ஒரு சர்வதேச நிறுவனமாக இருக்கிறது. இந்த உங்களுடைய இந்த நிறுவனத்தின் மூலம் பொதுமக்களுக்கு ஆற்றும் செயற்பாடுகள் என்ன, அல்லது பொதுமக்கள் உங்களுடைய நிறுவனத்திடமிருந்து எந்த வகையான நன்மைகளை அல்லது தெளிவுகளை பெற்றுக்கொள்ளலாம், அதிலிருந்து ஆரம்பிக்கலாம். நிச்சயமாக நன்றி ராஜா. எங்களுடைய நிறுவனம் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேற்பட்டு லஞ்சம் மற்றும் ஊழலை இலங்கையில் இல்லாதொழிப்பதற்காக மக்கள் மத்தியிலும் பல்வேறு துறைகள் மத்தியிலும் செயற்பட்டு கொண்டு இருக்கின்ற ஒரு சிவில் சமூக நிறுவனம். உண்மையில் நீங்கள் சொன்னது போல சர்வதேச நிறுவனம் கிடையாது. எங்களுடைய பெயரில் தான் அந்த இன்டர்நேஷனல் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் ஒரு உள்ளூர் நிறுவனம். எங்களுடைய சர்வதேச நிறுவனம் பல நாடுகளிலும் காணப்படுகின்றது. பல்வேறு 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் எங்களது நிறுவனங்கள் தங்களது செயற்பாடுகளை, அதாவது ஊழலுக்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்ற அதே நேரம் நாங்கள் இலங்கையில் இந்த செயற்பாடுகளை மக்கள் மத்தியில் முன்னெடுத்து வருகின்றோம். அதே நேரம் பல்வேறு தரப்பினர் மத்தியில், அதாவது 4 துறைகளாக நாங்கள் இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம். முதலாவதாக பார்த்தோம் என்று சொன்னால் அரசியல் துறையை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், குறிப்பாக பொதுமக்களுக்கு, அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், அரசியல்வாதிகள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களின் சொத்துக்கள் பொறுப்புகள் சம்பந்தமான விடயங்கள், அது பகிரங்கமாக மக்கள் அணுகக்கூடிய வகையில் பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்வது தொடர்பாக நாங்கள் ஆரம்ப காலம் முதலேயே அது தொடர்பாக பேசி வந்திருக்கின்றோம். அதே போன்று சட்டங்கள், புதிய சட்டங்கள் உருவாக்கப்படும் பொழுது அது மக்களுடைய தேவைகளை மக்கள் அணுகக்கூடிய வகையில், அதே நேரத்தில் இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அதாவது தகவலை பெற்றுக்கொள்வதற்காக கருத்து வெளியிடும் சுதந்திரத்தை பாதிக்காத வகையில் அந்த சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும், மக்களுக்கு பாதகமற்ற வகையில் சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் இந்த முன்னெடுப்புகளை அரசியல் பிரிவு ரீதியாக நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். உதாரணமாக தகவல் அறியும் உரிமை சட்டமாக இருக்கலாம், ஊழலுக்கு எதிரான புதிய சட்டமாக இருக்கலாம், அதே நேரம் சொத்துக்களை மீள, அதாவது ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் என்று சொல்வார்கள், அதாவது குற்ற வரும்படிகள் சட்டம் என்று அதை தமிழில் சொல்வார்கள். அந்த சட்டங்களை கொண்டு வரும்போது, சட்டம் மூலமாக இருக்கும்போது நாங்கள் அது தொடர்பான எங்களுடைய கருத்துக்கள் அது எவ்வாறு மேம்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாக நாம் இந்த அரசியல் பிரிவினருடன் நாங்கள் செயலாற்றி வருகின்ற அதே நேரத்தில் பொதுத்துறை, அதாவது இலங்கையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொதுத்துறை என்பது மக்களுக்கு சேவை வழங்குவதில் மிகவும் பிரதான துறையாக காணப்படுகின்றது. அந்த வகையில் பல்வேறு ஊழல்கள் இடம்பெறுவதற்கான அபாயக்கூறுகள், சாத்தியக்கூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்ற சந்தர்ப்பமாக காணப்படுகின்றது. அப்போது அவர்களை வலுவூட்டுவது, பொதுத்துறை ஊழியர்களை வலுவூட்டுவது, அவர்களது செயற்பாடுகளுக்கு ஊக்கமளிப்பது, அதே நேரத்தில் ஆன்டி கரப்ஷன் சம்பந்தமாக, அதாவது ஊழலுக்கு எதிரான விடயங்கள் தொடர்பாக அவர்களை பயிற்றுவிப்பது போன்ற விடயங்கள், மற்றது தகவல்களை மக்கள் பெறக்கூடிய வகையில் எவ்வாறு தாமாக வெளிப்படுத்துவது போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு அவர்களுடன் நாங்கள் எங்களது செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறோம். உங்களுக்கு தெரியும், சில சந்தர்ப்பங்களில் தகவலின் பற்றாக்குறை
ஊழலுக்கான ஒரு வழியை ஏற்படுத்த கூடும். அதாவது எவ்வாறு தெரிவு காணப்படுகின்றது, பயனாளிகளின் தெரிவு, எந்த அடிப்படையில் தெரிவு செய்தார்கள் போன்ற விடயங்களை பகிரங்கமாக மக்கள் பார்க்கக்கூடிய அணுகக்கூடிய வகையில் காட்சிப்படுத்தும் போது கிடைக்கப்பெறும் போது அரைக்கு மேற்பட்ட அதாவது முக்கால்வாசி விடயங்களை வந்து நாங்கள் ஊழலை தடுக்கிறதுக்கான வாய்ப்பு, தகவலை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை மிகவும் இலகுவாக ஏற்படுத்துகிறது இந்த பொதுத்துறையினர் கூடாக நாங்கள் செய்கின்றோம். அதே நேரத்தில் மூன்றாவது துறையாக தனியார் துறை. தனியார் துறை என்பது மிகவும் முக்கியமான துறை. அதாவது அரசாங்கத்தின் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுப்பதில், ஒப்பந்தங்களை செய்வதில், வேலை திட்டங்களை முன்னெடுப்பதில் பாரிய பங்கு இந்த தனியார் துறை வகிக்கின்றது. அந்த அடிப்படையில் தனியார் துறையின் விடயங்களை அவர்களது நிறுவனங்கள் சார்ந்து தங்களுடைய நிறுவனத்துக்குள்ளேயும் அதற்கு வெளியேயும் அவர்கள் எவ்வாறு நேர்மையாகவும் அல்லது வெளிப்படைத்தன்மை அல்லது பொறுப்பு கூறல் இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு தங்களது செயற்பாடுகளை எவ்வாறு முன்னெடுக்கலாம் என்பது தொடர்பாக நாங்கள் வலுவூட்டல் செய்து வருகின்றோம். அதே நேரத்தில் அவர்களுக்கு அவசியமான ஆலோசனைகள், கருத்துக்களை தேவையான போது வழங்குகின்ற வேலைகளையும் நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அதே நேரத்தில் நான்காவது துறையாக பொதுமக்கள் தான் இது பிரதானமானவர்கள். ஏனென்று சொன்னால் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால் இந்த ஊழல், லஞ்சம் போன்ற விடயங்களால் பெரும்பாலும் அதன் பாதிப்பு விளைவுகளை நேரடியாக எதிர்கொள்பவர்கள் இந்த பொதுமக்கள். அந்த அடிப்படையில் பொதுமக்களை விழிப்புணர்வு செய்வது, அவர்களுக்கு அதன் பாதிப்பு எவ்வாறு இருக்க போகின்றது என்பது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அதே நேரத்தில் அவர்கள் அந்த லஞ்சம் ஊழலுக்கு எதிராக அவர்கள் எவ்வாறு செயற்படலாம், அவர்கள் எவ்வாறு அதை முன்னோக்கி அதற்கு எதிராக எழுந்து நிற்கலாம் என்பது தொடர்பாக பொதுமக்களை வலுவூட்டும் செயற்பாடுகளை நாங்கள் நாடு முழுவதும் செய்து கொண்டு வருகிறோம். அதே நேரத்தில் மக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விசில் ப்ளோவர்ஸ் என்று நாங்கள் குறிப்பிடுவோம். அதாவது முறைகேடுகளை வெளிப்படுத்துபவர்கள், அவர்களுக்கும் நாங்கள் சந்தர்ப்பங்களை வழங்கி இருக்கின்றோம். அவ்வாறான முறைகேடுகள், ஊழல், பாரிய அளவிலான ஊழல்கள் நடைபெறும் போது அவ்வாறான விடயங்களை எமது நிறுவனத்துக்கு அறிவிப்பதன் ஊடாக அல்லது ஆதாரங்களுடன் எங்களுக்கு சமர்ப்பிப்பதன் ஊடாக அவர்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி அதை எவ்வாறு முறைப்பாடு செய்வது, எந்த அளவுக்கு அந்த விடயத்தை முன்னோக்கி கொண்டு சென்று அதை தடுப்பது. பெரும்பாலும் எங்களுடைய குறிப்பான நோக்கம் என்னென்று சொன்னால், ஒரு ஊழல் நடப்பதற்கு முதல் தடுக்கிறது என்றது பிரதானமாக காணப்படுகிறது. அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய வேலை திட்டங்களை டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனத்தினுடைய வேலை திட்டங்களை நாங்கள் 4 துறையினருடன் மேற்கொண்டு வருகின்றோம். ஆமாம், டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனம் 4 துறைகளினூடாக ஊழலுக்கு எதிரான செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகிறது. எந்த வகையில் அந்த செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுகிறது என்பதை அழகாக விளங்கப்படுத்தினீர்கள். அடுத்ததாக ஊழலுக்கு எதிரான சர்வதேச தினம் நேற்றைய தினம் என்று சொல்லியிருந்தோம். இந்த ஊழலுக்கு எதிரான சர்வதேச தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது அல்லது கொண்டாடப்படுகிறது அல்லது நினைவு கூறப்படுவதற்கான காரணம் என்ன, அதன் முக்கியத்துவம் என்ன? நிச்சயமாக, அதாவது ஊழல் என்பது இலங்கைக்கு மட்டுமான ஒரு விடயம் அல்ல. இது உலகளாவிய ரீதியில் மக்களால் இனங்காணப்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் எதிர்கொள்கின்ற, அதாவது அவர்கள் எதிர்கொள்கின்ற விளைவுகள் தொடர்பாக ஆராயப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதன் அடிப்படையில் நான் நினைக்கிறேன் 2003ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொது சபையினால் இந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு அதற்கு அதாவது கோலிஷன் அகெயின்ஸ்ட் கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் கரப்ஷன் அன்கெக் என்று சொல்வார்கள், சமவாயம் உருவாக்கப்பட்டது 2005ஆம் ஆண்டு. அன்றைய தினத்தில் இருந்து, அதாவது குறிப்பான நோக்கம், இவ்வாறு ஒரு தினத்தை ஏற்படுத்துவதற்கான நோக்கம் மக்களை விழிப்புணர்வு அடைய செய்வது, இந்த ஊழலில் இருந்து எவ்வாறு தங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வது, அந்த விளைவுகளை எவ்வாறு தவிர்த்து கொள்வது, எவ்வாறு அதனை தடுப்பது போன்ற விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது தான் இந்த பிரதான நோக்கமாக காணப்படுகின்றது. இதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெரும்பாலும் இது வெறுமனே தனி நபர் ஒருவரை பாதிக்கின்ற விடயம் இல்லை. இது சமூக ரீதியாக அல்லது சமூக பொருளாதார
சூழலியல் சார்ந்த பிரச்சனைகளை கூட ஏற்படுத்துகின்ற ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது. அப்போ அந்த அடிப்படையில் இவற்றை எவ்வாறு தடுக்கலாம், இந்த விடயங்களை எவ்வாறு குறைக்கலாம் என்றது தொடர்பாகத்தான் இந்த நாள் நினைவு கூறப்படுகின்றது. அதற்காக இந்த தினம் நினைவு கூறப்பட்டு அதன் தாக்கங்கள் தொடர்பாக வலியுறுத்தப்படுகின்றது. ஒரு விடயம் சொல்லியிருந்தோம், இந்த லஞ்ச ஊழலை தடுப்பதற்கு அது தொடர்பான தெளிவு அல்லது விழிப்புணர்வு இருந்தால் அதனை தடுக்கலாம் என்று சொல்லியிருந்தீர்கள். இந்த லஞ்சம் அல்லது ஊழல் எத்தனை வகைப்படும்? அது சில சமயங்களில் அதை அறியாமல் இருக்கின்றோம், அதனால் தான் அது இடம்பெறுகிறது. ஒரு பொது இடத்திற்கு போகிறோம், பொதுப்பணியை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நான் செல்கிறேன் என்றால் எனது கர்மம் இலகுவாக வேண்டும் என்பதற்காக சில விடயங்களை நான் செய்கின்றேன். அதுதான் அங்கு அடிப்படையாகிறது. அதன் வகைகள் அல்லது என்னென்ன விடயங்கள் இது ஊழல் அல்லது லஞ்சம் பட்டியலில் அடங்குகின்றன? நீங்கள் நல்ல ஒரு கேள்வி இது. அதாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஊழலின் வகைகளை வகைப்படுத்தும் போது பல்வேறு பிரிவுகள் இருக்குது. நீங்கள் குறிப்பிட்டது போல எங்களுக்கே அறியாமல், நாங்களே அறியாமல் அதில் ஆட்பட்டு இருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய வேலையை விரைவாக செய்து கொள்வதற்காகவும் உடனடியாக செய்து கொள்வதற்காகவும் நாங்கள் எங்களை அறியாமலேயே இது ஒரு ஊழல் அல்லது இது ஒரு ஊழல் சார்ந்த விடயம் என்பதை அறியாமலேயே நாம் அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஊழலின் வகைகள் நிறைய காணப்படுகிறது. சர்வதேச ரீதியிலும் பல்வேறு வகைப்படுத்தல்களை உருவாக்கி கொண்டு கண்டுபிடித்து கொண்டு போகிறார்கள். நாளுக்கு நாள் அது அதிகரித்து கொண்டு போகுது. அப்போ இதில் பார்த்தீங்களேன்னு சொன்னால் பாரிய அளவிலான ஊழல் என்றது ஒரு இருக்குது. லஞ்சம் என்பது ஊழலின் ஒரு வடிவம். அப்போ லஞ்சம்ன்றது இந்த ஊழலோட வகை பிரிவுகளில் ஒரு வடிவம் தான் லஞ்சம்ன்றது. பாரிய அளவிலான ஊழல் காணப்படுகின்றது, சிறிய அளவிலான ஊழல். இப்போ சிறிய அளவிலான ஊழல் என்று சொல்லும்போது நீங்கள் குறிப்பிட்டது போல எங்களுடைய வேலையை இலகுவாக செய்து கொள்றதுக்கு அல்லது மிகவும் விரைவுபடுத்துறதுக்கு ஒரு கையூட்டாக அல்லது லஞ்சமாக எதையாவது, பணத்தை மட்டும் இல்லை, வேறு ஏதும் சேவைகளையா இருக்கலாம் அல்லது வேறு ஏதும் பொருட்களையா இருக்கலாம், இவ்வாறு வழங்குவது லஞ்சம். அப்போ இந்த பாரிய அளவிலான ஊழல் காணப்படுகின்றது, சிறிய அளவிலான ஊழல் காணப்படுகின்றது. மற்றது மோசடி சம்பந்தமான விடயங்கள் காணப்படுகின்றது. சில விடயங்கள் கூட்டாக இணைந்து ஊழலில் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பங்கள். இப்போ குறிப்பாக சொல்ல போனால் கொள்முதல் சம்பந்தமான நடைமுறைகளில் இந்த விடயங்கள் கூடுதலாக இடம்பெறக்கூடும். அப்போ அந்த விடயங்கள் நாங்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல சில நேரங்கள் அவர்கள் அறியாமலே இது ஒரு சாதாரண விடயமாக எங்களுடைய வாழ்நாளில் அப்படியே பழக்கப்பட்டு இது நான் அல்லது இன்னொரு வகை இருக்குது, அக்கறைசார் முரண்பாடு அல்லது விருப்புச்சார் முரண்பாடு என்ற ஒரு விடயம் காணப்படுகின்றது. அதுவும் ஒரு வகையான ஊழல். அதாவது நீங்கள் ஆங்கிலத்தில் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கன்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லி. அதாவது இது எங்களுடைய புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்திலேயும் அது உள்ளடக்கப்பட்டு காணப்படுகின்றது. அவ்வாறான விடயங்களை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு அரசு உத்தியோகத்தராக அந்த விடயங்களை அவர் தெரிந்த ஒரு நபர் ஒரு நேர்காணலுக்கு வருவாராக இருந்தால் அதை அவருக்கு தெரிந்த நபராக இருந்தால் அவர் அது தொடர்பாக வெளிப்படுத்த வேண்டும். அது வெளிப்படுத்தாட்டி அது ஒரு ஊழலாக கருதப்படும். அப்ப இவ்வாறான விடயங்கள் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் ஸ்டேட் கேப்சர் என்று சொல்வார்கள், அரசை தம் வசப்படுத்துதல். அதாவது ஊழல் என்று சொன்ன அதுக்கு அடிப்படை காரணம் வரையறை என்று நாங்கள் மிகவும் இலகுவாக குறிப்பிட்டோம்னு சொன்னால், ஒரு அதிகாரி அல்லது ஒரு ஊழியர் தன்னுடைய பதவி மற்றும் அவருடைய அதிகாரத்தை தன்னுடைய சுய லாபத்துக்காக, தன்னுடைய லாபத்துக்காக அல்லது தான் சார்ந்தவர்கள், அவர் மட்டும் இல்லை, தான் சார்ந்த குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், பணியாளர்களாக இருக்கலாம், அவர்களுடைய நலனுக்காக ஒன்றை செய்யறது அல்லது செய்யாமல் விடுறதும் ஒரு லஞ்சம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். செய்யாமல் செய்யாமல் விடுவது அது ஒரு ஊழல். அப்ப இப்படியான விஷயங்கள் சில நேரம் நாங்கள் கண்டிருப்போம், பார்த்திருப்போம், ஆனால் எங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது இதுதான் ஊழல் என்றது சொல்லி. அப்போ ஸ்டேட் கேப்சர் என்று சொல்கிறது, அதாவது அரசை தம்வசப்படுத்துறது என்றது பாரிய அளவிலான ஊழலுக்கு மிகவும் ஒரு முக்கிய காரணம். அதில் எப்படி அது செயற்படுத்தப்படுகிறதுன்னு சொன்னால், தங்களுடைய அதாவது பொது நலனை பார்க்காமல்
தங்களுடைய ஒரு குழு சார்ந்து தனிப்பட்ட நபர்கள் சார்ந்து சட்டதிட்டங்கள் அல்லது ஒழுங்கு விதிமுறைகளை தங்களுக்கு அந்த தனிப்பட்ட லாபத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் அந்த திட்டங்களை உருவாக்குறது. கடந்த காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கு. ஒரு நடு இரவில் கூட சட்டங்களை உருவாக்கி அடுத்த நாள் அவற்றை மாற்றிக்கொள்வது. அப்ப இந்த மாதிரியான விடயங்களை நாங்கள் குறிப்பிடுவோம். அரசினை தம்வசப்படுத்துதல், ஸ்டேட் கேப்சர் போன்ற விடயங்கள். அதே மாதிரி பொது நிதியை தவறாக பயன்படுத்துதல், தங்களுடைய சொந்த லாபத்துக்காக பயன்படுத்து. பொது நிதி என்பது மக்களுடைய ஒரு சொத்து, பொது சொத்து, வரிப்பணத்தினால வந்த ஒரு விடயம். அப்ப இந்த விடயங்களை தங்களுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்துறது என்றதுவும் ஒரு ஊழலின் ஒரு வகை. இப்படி பார்க்கும் போது பொறுப்பு கூறல், தங்கள் ஒரு விடயத்தை அதே நேரத்தில் தகவல்களை கிடைக்க பெறுகின்ற அதாவது தகவல்கள் தாங்கள் மட்டும் பயன்படுத்த வேண்டிய அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான தகவல்களை வேறு விதமாக பயன்படுத்தி அதனூடாக லாபத்தை பெறுதல், நலனை பெறுதல், இவ்வாறான விடயங்கள் பல்வேறு வகைப்படுத்தல்கள், ஊழலின் வகைப்படுத்தல்கள் காணப்படுகின்றது. அதே நேரம் உறவுசார் நலன் ஒன்று காணப்படுகின்றது. அந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது அக்கறைசார் முரண்பாட்டுக்கு அப்பால் தங்களுடைய தெரிந்தவர்கள், நலன் விரும்பிகள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்களுக்கான சலுகைகளை வழங்குறது. அப்ப இவ்வாறு அதுவும் ஒரு ஊழலின் ஒரு வகையாக காணப்படுது. இவ்வாறு பல்வேறு வகைப்படுத்தல்கள் காணப்படுகின்றது. உண்மையில் அந்த ஒரு விடயம் இலகுவாக சொன்னால், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நீங்களும் பல விடயங்களை செய்திருக்கின்றீர்கள். விரிவாக கதைக்கலாம். இந்த ஊழலுக்கு எதிரான செயற்பாடுகள் பொதுமக்கள் தெரிந்து கொண்டிருந்தால்தான் உரியும். பொதுவாக தேசிய அடையாள அட்டை அந்த ஆட்பதிவு திணைக்களத்தில் வரும் ஒரு விடயம், நாட்டின் தூர பிரதேசத்திலிருந்து வருபவர்கள் இங்கு தங்கியிருப்பதில் ஏற்படும் சிரமங்களை கருத்தில் கொண்டு அவருடைய பணிகளை இலகுபடுத்துவதற்கு ஏதேனும் கையூட்டல் கொடுக்கலாம் அல்லது லஞ்சத்தை கொடுக்கிறார்கள். இதையே அந்த அதிகாரிகள் வழக்கமாக கொள்கிறார்கள். அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அதனையும் ஞாபகப்படுத்தலாம். இந்த ஊழல் அடிப்படையில் அன்றாட வாழ்க்கையில் ஒரு அரச கர்மத்தை செய்து கொள்ளும் பொழுது அடிக்கடி நாங்கள் கேள்விப்படுகிற விடயம், இந்த ஊழலை எவ்வாறு வெற்றி கொள்வதில் உள்ள சவால்கள் என்ன, எவ்வாறு வெற்றி கொள்ளலாம், அதில் உள்ள சவால்கள் என்ன? நிச்சயமாக பாரிய சவால்கள் காணப்படுகின்றது. இப்போ ஊழலை வெற்றி கொள்வது அல்லது தடுப்பதில் பெரும்பாலும் அந்த நபர், அதற்கு எதிராக செயற்படுகின்ற நபருக்குத்தான் பெரும்பாலும் பாதிப்புகள் ஏற்படும். நிச்சயமாக அவர் ஒரு தொழில்துறையில் காணப்படுகின்ற ஒருவர் தன்னுடைய, நான் முதல் குறிப்பிட்டது போல, முறைகேடுகளை வெளிப்படுத்துதல் எனும் போது அவருக்கு தனிப்பட்ட வகையில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம். தனிப்பட்ட ரீதியில் தாக்கப்படலாம் அல்லது பழிவாங்கலுக்கு உட்படுத்தப்படலாம். அப்போ இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எங்களுடைய புதிய லஞ்ச ஒழிப்பு சட்டம், ஊழல் எதிர்ப்பு சட்டத்தில் சில பிரிவுகள் காணப்படுகின்றது. அவ்வாறானவர்களை பாதுகாப்பது, அதாவது அவர்கள் வழங்கிய தகவல்களுக்காக அல்லது விபரங்களுக்காக அவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது போன்ற ஏற்பாடுகளும் காணப்படுகின்றது. அப்போ அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நீங்கள் குறிப்பிட்டது போல குழுவாக செயற்படலாம், தனி நபராக செயற்படாமல் குழுவாக செயற்படலாம், அல்லது ஏனைய நிறுவனங்களுக்கு அனாமதேயமாக சில விடயங்களை அவர்கள் முன்வைக்கலாம். குறிப்பாக எங்களுடைய நிறுவனம் நாங்கள் அவ்வாறான விடயங்களை குறிப்பாக apsali.lk என்ற எங்களுடைய இணையதளம் காணப்படுகின்றது. அதனூடாக அவர்கள் அனாமதேயமாக எங்களுக்கு தகவல்களை ஆதாரபூர்வமாக சமர்ப்பிப்பதனூடாக அவரான விடயங்களை வெளிக்கொணர்வதற்கான சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கான ஆணைக்குழு காணப்படுகின்றது. அவர்களுக்கும் கூட நீங்கள் அவரானவர்கள் அந்த விடயங்களை முன்வைக்கலாம். அதாவது அனாமதேயமாக அல்லது தங்களுடைய பெயர் குறிப்பிட்டு இந்த விடயங்களை வெளிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அப்போ அந்த ரெண்டு வழிமுறைகளையும் அவர்கள் பயன்படுத்தலாம் என்று
நான் நினைக்கிறேன். உண்மையில் ஆழமாக பார்க்க வேண்டிய அல்லது சிந்திக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது. இலங்கை போன்ற ஒரு நாடு கலாசாரத்தை அடிப்படையாக அல்லது கலாசாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு நாடாக காணப்படுகிறது. வெளிநாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது ஊழல் தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிப்பது அல்லது நீங்கள் சொன்னது போல் அந்த குழுவாக சேர்ந்து இயங்கும் பொழுது அது சம்பந்தமான முறைப்பாடுகள் வெளிவருவது குறைவு. அவர்களுக்குள்ளான அந்த தொடர்பு அல்லது குழுவாக செயல்படும் பொழுது முறைப்பாடுகள் இல்லை, அது தொடர்பான நடவடிக்கையும் எடுக்க முடியாததாக இருக்கிறது. வெளிநாடுகளில் இந்த ஊழலுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் செயல்பாடுகளை இலங்கை போன்ற கலாச்சாரத்தை நாங்கள் சொன்னது போல பின்பற்றும் ஒரு நாடுகளில் முன்னெடுப்பதில் உள்ள பிரதான சவால்கள் என்ன, அல்லது நீங்கள் களத்தில் இருக்கின்றீர்கள், நீங்கள் அடையாளப்படுத்தும் சவால்கள் என்னென்ன இருக்கின்றன? அதாவது ஊழலை வெளிப்படுத்துவது அல்லது ஊழலை வெளிப்படுத்தல் அல்லது ஊழலுக்கு எதிராக நீங்கள் செயல்படும் பொழுது இலங்கை போன்ற நாடுகளில் வெளிநாடுகளில் சில சட்டங்கள் இருக்கலாம், அதனை இலங்கையில் நடைமுறைப்படுத்தும் பொழுது அல்லது அதனை முன்னெடுக்கும் பொழுது என்னென்ன சவால்கள் பிரதானமாக இருக்கின்றது? பிரதானமாக நாங்கள் அவதானித்த ஒரு விடயம் என்னென்று சொன்னால் காலதாமதம். இவ்வாறான முறைப்பாடுகளுக்கு உண்மையில் சில தொழில்நுட்ப ரீதியான விடயங்கள் அவசியமாக காணப்படுகின்றது. அந்த தொழில்நுட்ப வசதிகள் குறைபாடு அல்லது மனித வளம் அல்லது நிதி பற்றாக்குறை காரணமாக எங்களுடைய அந்த செயற்பாடுகளில் பாரிய சவால் காணப்படுகின்றது. நீங்கள் குறிப்பிட்ட இதுதான் நான் நினைக்கிறேன் மிகவும் பிரதானமான சவால். அந்த முறைகள் அல்லது பழமையான முறைகளை தற்போதும் பின்பற்றி கொண்டிருப்பது, சில விடயங்களை உண்மையாக நாங்கள் அதை வெற்றி கொள்வதற்கு சில தொழில்நுட்ப ரீதியான அதாவது டிஜிட்டைஸ் பண்ணும் பொழுது சில வகையான விடயங்களை நாங்கள் வெளிநாடுகளுடன் ஒப்பிடும்போது இதை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. நான் நினைக்கிறேன் எதிர்காலங்களில் இவ்வாறான விடயங்களை நடைமுறைப்படுத்துவதனூடாக ஓரளவுக்கேனும் இந்த ஊழலை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடும் என்று நான் நினைப்பேன். உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்வதாக இருக்கலாம், ஒரு சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதாக இருக்கலாம். அவ்வாறான நிறுவனங்களோடு தொடர்புபட்ட விடயங்களை தொழில்நுட்ப ரீதியாக டிஜிட்டைஸ் பண்ணுவதனூடாக தொழில்நுட்ப அதாவது மனித வளத்தை பயன்படுத்தாமல் நேரடியாக சில ஊழல்களை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஜனாதிபதியும் அதனைத்தான் இப்பொழுது டிஜிட்டல் மயம் என்ற ஒரு ஊழலை தடுப்பதன் பிரதான அடிப்படையாக செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இப்பொழுது நீங்கள் 2-3 தடவைகள் சொல்லப்பட்ட ஒரு விடயம், புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டம் 2023 ஆண்டு 9ஆம் இலக்க அந்த புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டம் மூலம் என்ன விடயத்தை வலியுறுத்துகிறது? அதில் உள்ள முற்போக்கான விடயங்கள் என்ன? ஆமாம், இந்த புதிய ஊழல் ஒழிப்பு சட்டம் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து இலங்கையில் நடைமுறைக்கு வந்தது. இது உண்மையில் பார்த்தால் பல முக்கியமான விடயங்களை உள்ளடக்கி காணப்படுகின்றது. பல்வேறு பிரதான விடயங்களை உள்ளடக்கி காணப்படுகின்றது. அதில் குறிப்பாக பழைய சட்டத்துடன் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அந்த சட்டத்தில் பாலியல் லஞ்சம் என்றது அதாவது நேரடியாக உள்ளடக்கப்படவில்லை. அது ஏதோ ஒரு வகையில் கவர் பண்ணப்பட்டது, ஆனால் நேரடியாக உள்ளடக்கப்படவில்லை. அது முதலாவது விடயம். அதாவது பாலியல் லஞ்சம் என்றத ஒரு குற்றமாக இந்த சட்டத்துக்குள்ள உட்புகுத்தினது என்றது. இரண்டாவது தனியார் துறை லஞ்சம். முதல் தனியார் துறை லஞ்சம் என்றது அவங்க லஞ்சம் பெற்றுக்கொண்டாலோ அது சம்பந்தமாக எங்கேயும் முறைப்பாடு செய்ய முடியாத ஒரு நிலைமை காணப்பட்டது. ஆனால் இந்த புதிய சட்டத்தில் இது உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல மூன்றாவது விடயம் விளையாட்டுத்துறை, விளையாட்டுடன் சம்பந்தப்பட்ட குற்றங்கள், லஞ்சம் அல்லது ஊழல் சம்பந்தமான விடயங்கள் இந்த சட்டத்தில் புதிதாக இணைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ கடந்த 3 சட்டங்கள், கடந்த இதில் காணப்பட்ட 3 சட்டங்களை நீக்கி அந்த 3 சட்டங்களையும் இதற்குள்ள உள்ளடக்கின வகையில் இந்த புதிய லஞ்ச ஒழிப்பு ஊழல் ஒழிப்பு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தோன்னா இந்த சொத்துக்கள் பொறுப்புகள், அது ஒரு நீங்கள் கடந்த காலத்தில் பேசப்பட்ட மிகவும் பிரதானமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஏனென்றால் அவர்களுடைய சொத்துக்கள் எவ்வாறு
திரட்டப்பட்டது என்றதுக்கு மூலாதாரங்கள் கட்டாயம் அவசியம். அப்போ அந்த விடயங்கள் வந்து எப்படி மக்கள் பொதுவாக தங்களுடைய தாங்கள் அணுகக்கூடிய வகையில் இவற்றை பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்புகள் காணப்படுதா என்றது முதல் இருந்த சட்டத்தில் வந்து அது காணப்படையில்லை. அதாவது 1975ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க சட்டம் சொத்துக்கள் பொறுப்புகளை பிரகடனப்படுத்தல் சட்டம் என்று காணப்படுது. அந்த சட்டத்தில் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய சொத்து விபரத்தை நான் பெற்றுக்கொண்டால் அதை அட்லீஸ்ட் உங்களுக்கு காட்டக்கூட முடியாது, அந்த அளவுக்கு அது பகிரங்கப்படுத்த முடியாத ஒரு சட்டமாக இருந்தது. ஆனால் இதில் வந்து இந்த புதிய சட்டத்தில் அதை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது. பொதுமக்கள் அணுகக்கூடிய இந்த புதிய சட்டத்தில் பொதுமக்கள் அணுகக்கூடிய வகையில் இலத்திரனியல் முறையில் அவற்றை வெளியிடுறதுக்கான சந்தர்ப்பம் காணப்படுகிறது. அது ஒரு பிரதானமான விஷயம். மற்றது லஞ்சம் மற்றும் ஊழலை இல்லாதொழிப்பதற்கு முறைப்பாடுகள் தொடர்பாக விசாரணை செய்யும் ஆணைக்குழு காணப்படுகின்றது தானே. அந்த ஆணைக்குழுவுக்கு விசேடமான பல்வேறு அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு முக்கியமான விடயம். நிறைய அதிகாரங்கள், அதாவது ஊழல் தொடர்பான விடயங்கள் அவர்களை கண்டறியும் போது அதற்கு தாங்களாகவே, அதாவது ப்ரோஆக்டிவாக செயற்படுவதற்கான பல்வேறு அதிகாரங்கள் இந்த புதிய சட்டத்திற்கு கீழே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. உண்மையில் பல விடயங்கள் பேசலாம் என்றாலும் கூட நேரம் போதாமை காரணமாக நாங்கள் இந்த நேர்காணலை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். நீங்கள் நிகழ்ச்சி முகாமையாளராக களத்தில் இருப்பதனால் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி விடைபெறலாம். ஊழலுக்கு எதிராக நாங்கள் செயல்படும் பொழுது அல்லது ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று செயல்படும் பொழுது சம்பந்தப்பட்ட தரப்பினர் அவருடைய செயற்பாடுகள் அல்லது அவங்களுடைய வடிவங்களை மாற்றி முன்னெடுத்து செல்கிறார்கள். பாடசாலையில் ஒரு அனுமதியை பெற வேண்டும், அதற்கு லஞ்சம் வாங்குவது சட்டப்படி குற்றமாக இருந்தாலும் கூட அன்பளிப்பு என்ற பெயரில் அவர்களை இன்னும் வாங்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதனையும் ஞாபகப்படுத்தலாம். இனிவரும் காலங்களில் அதை எந்த வகையில் தடுக்கலாம் என்ற வகையில் உங்களுடைய செயல்பாடு அமையட்டும். அந்த வகையில் ஊழல் எதிர்ப்பு அல்லது லஞ்ச ஒழிப்பு தொடர்பான தெளிவூட்டலை பொதுமக்களுக்கு வழங்கும் நோக்குடன் வணக்கம் மித்ரா நிகழ்ச்சியில் அது தொடர்பான விடயங்களுடன் நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனத்தின் நிகழ்ச்சி முகாமையாளர் பிரியதர்சினி போல்ராஜ் அவர்கள் கலையகம் வந்து தெளிவான விடயங்களை தந்திருந்தார். இந்த ஊழலை ஒழிப்பதற்கு தனி மனிதனுக்கும் பொறுப்பு இருக்கின்றது. தனி மனிதனுடைய செயற்பாடு ஒரு நாட்டின் எதிர்காலத்தின் தலைவிதியை தீர்மானிக்கிறது. ஆகவே இந்த விடயத்தில் மிக முக்கியமாக பொறுப்புடன் செயல்படுவோம் என்று விடைபெறுகிறோம் கூறி இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளராக இருந்த தனஞ்சயனுக்கு நன்றி கூறிக்கொண்டு, ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கேமரா கலைஞர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, உங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.